கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் காலை வேளையின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். இந்த வரும் வாரமும் அவரே நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு மிகுந்த அவருடைய அன்பின்படி பல இரக்கங்களையும் ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மீது வைத்த அன்பு எண்ணி முடியாததாக இருக்கிறது, நம்மால் புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கிறது. அவருடைய உண்மையான அந்த அன்பு தான் இந்த உலகத்திலே நமக்கு கிடைக்கப்பட்ட மிக மிக முக்கியமான காரியம். நாம் பல வேளைகளில் நம்முடைய சுய வார்த்தைகளினாலும் நம்முடைய சுய எண்ணங்களினாலும் நாம் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை இழந்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனால் இன்று நம்மை நாம் தாழ்த்துவோம். தேவனுக்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கலாம். அப்பொழுது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கான வார்த்தைகளை நமக்கு கொடுப்பாராக. எல்லோரும் கண்களை மூடி தேவனுக்கு நேராக உங்கள் ஜெபத்தை ஏறிடுங்கள். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அநேக கிருபைகளை செய்கிறவராக இருக்கிறீர். நீர் எங்களுக்கு கடந்த காலங்களில் நாங்கள் வேண்டிக் கொண்ட பொருத்தனைகளின் பிரகாரமாக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு முன்பாக அப்பா நாங்கள் தாழ்ந்திருக்கும்படி கிருபை செய்யும். உமக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே, நீர்தானே அப்பா மகிமைப்படுவீராக. நாங்கள் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களை இம்மட்டும் பாதுகாத்து வந்திருக்கிறீர். கடந்த வாரம் முழுவதும் நீரே எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். இந்த வரும் வாரத்திற்கான வசனத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் குற்றங்களை நீர் எங்களுக்கு மன்னித்து எங்களை ஆசீர்வதித்தருளும். நீர் பொறுப்படுத்தியுள்ளோம். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நமக்கு இன்று தேவன் கொடுத்த வசனம் சங்கீதம் 112 4ஆம் வசனம். சாம்ஸ் 112 verse number 4. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். நீங்கள் இந்த வசனத்தை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாரம் முழுவதும் நீங்கள் அநேக சூழ்நிலைகளில் யோசித்து கொண்டிருப்பது போல இருப்பதில்லை. வருங்காலங்களும் நீங்கள் நினைத்தது போல இருப்பதில்லை. தேவன் நினைத்தது போலவே இருக்கும். ஆகவே உங்கள் சிந்தனைகள் ஒருவேளை உங்களுக்கு இருளை உண்டாக்கியிருக்கலாம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்த காரியங்கள் அல்லது நீங்கள் நினைத்த நினைவுகள் இந்த உலகத்திலே ஒரு இருளான சூழ்நிலைகளை உங்களுக்கு உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் அது உங்களுக்கு தெரியாத காரியங்களை நீங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டபடினால் உண்டானதாக இருக்கும். இந்த இருளானது எப்படி என்றால், அது தேவன் வெளிச்சத்தை தான் உண்டாக்கினார். ஆனால் இருளை தேவன் உண்டாக்க அவர் பிரியப்படவில்லை. நம் வாழ்க்கையிலும் இருளை அவர் உண்டாக்குகிறவர் அல்ல, வெளிச்சத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் சாதாரணமானதாக இருக்கிறது. அது நம்மை இருளிலே கொண்டு போய் விடுகிறதா இருக்கிறது. கடந்த காலங்களிலும் நாம் பல இருளான சூழ்நிலைகளில் பல விதமான தோல்விகளில் நாம் சிக்கி அதன் மூலமாக நம்முடைய பலத்தையும் நம்முடைய மனதின் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் இழந்திருப்போம். ஆனால்
இந்த வருங்காலங்களில் நமக்கு தேவை ஒரு ஆசீர்வாதம், ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. ஆகவே அவருக்கு முன்பாக நாம் நம்மை நாமே தாழ்த்தி ஒரு செம்மையான மனிதனாக இருக்க கடவுள். அவர் செம்மையானவராக இருக்கிறார். He is a perfect God. அவர் நம்மையும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றும் நம்மை ஒரு முழு மனிதனாக இருக்க வேண்டும் என்றும் விரும்புகிறார். ஆகவே நாம் செம்மையான ஒரு இருதயத்தோடும் செம்மையான ஒரு மனதோடும் தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார் என்பதை நினைவு கொண்டு, ஏதோ நாம் நம் கரத்தினாலோ நம் மனதினாலோ எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருப்பதாக எண்ணாமல் அவர் நமக்கு தேவன் என்பதையே நாம் நினைக்க கிடவோம். அப்பொழுது செம்மையானவர்களுக்கு உதிக்கிற அந்த வெளிச்சம், கொடுக்கப்படுகிற அந்த வெளிச்சம் நமக்கும் கொடுக்கப்படும். நமக்கு இரக்கம், மனம் உருக்கமும் உள்ள மனதை தேவன் தருவார். அந்த இரக்கம், மன உருக்கம் இல்லாத எந்த ஒரு மனதும் தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் இரக்கமுள்ள மனதும் மன உருக்கமுள்ள மனதும் இருக்க வேண்டும். ஆகவே செம்மையுள்ள மனிதனாக நாம் திகழக்கடவோம். வரும் வாரம் முழுவதும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் ஒரு தேவன் நமக்கு உண்டு என்பதை நினைத்து அதை அவரிடத்தில் நாம் கொடுத்துவிட்டு, அவர் நம்மை எப்படி வாழ சொல்லுகிறாரோ, எதை செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி வாழுவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.